தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். நாங்கள் இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு அடிப்படை பேஸ் வந்து இதுதான். ஜீவாமிர்தம், இதில் நாட்டு மாட்டு சாணி, கோமயம், நாட்டு சக்கரை, அப்புறம் 20 இலை பயிர் வகையான பொடி, இதுதான் சேர்த்து நாங்கள் ஜீவாமிர்தம் செய்கிறது. அது கூட மீனமிலம், பழக்கரைசல், 10 இலை கஷாயம், இது எல்லாமே ஒவ்வொரு குடம் ஊற்றி, இது கூட 200 லிட்டர் பேரலில் நாங்கள் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுட்டு ஒவ்வொரு கேட்டு வாலாக திறந்தால் எல்லா மரத்துக்கும் போய்க்கும். இதெல்லாம் பப்பாளி பழம், இதெல்லாமே ஊறிட்டுருக்குது. இப்போ இலையை வந்துட்டு ஊற வச்சுருக்குறோம். மாட்டு கோமையை ஊற்றி ஊற வச்சுருக்குறோம். ட்ராகன் ஃப்ரூட் பிங்க் கலரு பழம் வரும், அருமையாக இருக்குது பழம். இது இந்த பூவுக்கு பேர் கனக செண்பகம்ப்பா. பார்த்தா மனோரஞ்சு டைப்பில் தான் இருக்குது. இது அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது. ஒரு இந்த மனநோயாளிகளுக்கு வந்துட்டு இந்த பூவை வந்துட்டு நுகர்ந்து பார்த்தாலே அவ்வளோ அமைதி ஆயிடுவாங்களாமா. இதுதான் வந்து மனோரஞ்சு தான். இது வந்து அபரி செடி. அபரி செடி இந்த இலை வந்துட்டு தான் இந்த முடி ஹேர் டே செய்யறதுக்கெல்லாம் கருமை கொடுக்கக்கூடிய இலை. இது நாங்கள் இந்த இலையெல்லாம் பறித்து நாங்கள் காய போட்டு எடுத்து வச்சுக்குவோம். ஹேர் டே செய்யும்போது பயன்படுத்திக்குவோம். இப்போ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இது எல்லாமே கூவக்கிழங்கு. கூவக்கிழங்கு வந்துட்டு குழந்தைகளுக்கு வயிற்று போக்கில் ஏரோ ரூட் மாவுன்னு சொல்லி வாங்கி கொடுப்போம். அந்த மாவு இந்த கிழங்குலேருந்து செய்யறதுங்க. இப்போ இது நாங்கள் குளியல் பொடி செய்யறதுக்கு, ஹேர் ஆயில் செய்யறதுக்கெல்லாம் இது நாங்கள் பயன்படுத்திக்குவோம். குளியல் பொடிக்கெல்லாம் அவ்வளோ நல்ல மணமாக இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியுமா என்னென்னு தெரியல, பீனட் பட்டர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் அதோட பூவு, பீனட் பட்டர் பிளான்ட். இது செயற்கை உரம் போட்டு, ரசாயன உரம் போட்டு நாங்கள் செஞ்சுட்டு இருந்தவங்க தான். இப்போ நாங்கள் தக்காளியெல்லாம் நிறைய வைப்போம். ஊடு பயிராத தென்னை போட்டு அதுக்குள்ளே தக்காளி வச்சுட்டு இருந்தோம். தக்காளியுமே வந்துட்டு முதல்ல வந்த அந்த ஒரு ஈல்டு இல்லை. நான் ஒவ்வொரு வருஷம் பார்க்கும்போது தக்காளியுமே குறைஞ்சிட்டு வந்தது. அப்போ என்னென்னா மண் வந்து அந்த தன்மை இழந்துருது. அப்போ கொட்டுனா தான், ரசாயன உரத்தை கொட்டுனா தான் விளையுதுங்கிற மாதிரி. என் பேர் தனலட்சுமிங்க. எங்கள் பண்ணை பேர் மகிழம் பண்ணைங்க. நாங்கள் ஒரு 15 ஏக்கராங்க இருக்குது. நம்மளுக்கு ஃபுல்லாகவுமே இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு வரோம். நாங்கள் ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டு வரோங்க. 2016 இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரோங்க. இந்த நிரந்தர வேளாண்மையில் பண்ணுறதுக்கான ஒரு காரணம், இதே மரத்தடியில் தான் நான் உட்காந்துட்டு புக்கு படிச்சுட்டே இருப்பேன். புக்குன்னு நாங்கள் பசுமை வீடன் புக்கு நாங்கள் சந்தா கட்டி மாதம் வந்துட்டுருக்கோம். அது படிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஏன் நாம் இயற்கை சார்ந்து பண்ணக்கூடாது. நாங்கள் நிறைய கெமிக்கல் உரம் வாங்கி ரொம்ப அதுக்கு பணத்தை ரொம்ப செலவு பண்ணோம் அதுக்கு. அப்போ போகும்போது ஏன் இந்த மாதிரி இயற்கையாக நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்தது. அப்போ அதே சமயத்தில் நாங்களுக்கு பயிற்சின்னு ஒரு இடுபொருள் பயிற்சிங்கிறது பக்கத்தில், இங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இடுபொருள் பயிற்சி நடத்தின போது, பெருந்துறையில் நடத்தின போது நான் அங்கே முழு நேரமாக இடுபொருள் பயிற்சியில் கலந்துட்டு வந்தேன். அதுலேருந்து இனிமேல் நாம் ரசாயன விவசாயம் பண்ணக்கூடாது, இயற்கை முறையில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்தது. இயற்கையில் பண்ணும்போது எல்லாருக்குமே நல்லது, பூமிக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. பூமி வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த பிளாஸ்டிக் நிறைஞ்ச உலகத்தில் கெமிக்கலும் சேர்த்து அப்படி ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது. இயற்கையில் நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்தது. அதுலேருந்து நான் இயற்கை விவசாயம். ட்ராகன் ஃப்ரூட் பிங்க் கலரு பழம் வரும், அருமையாக இருக்குது பழம். இது நல்ல வெயில் தான் இப்போ வருது, இனிமேல் தான் வரும். பாருங்க, இந்த இடத்துல லேசாக இது பூ வருது பாருங்குது, காஞ்சிடுது. இந்த பூவுக்கு பேர் கனக செண்பகம்ப்பா. பார்த்தா மனோரஞ்சு டைப்பில் தான் இருக்குது. இது அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது. இதை வந்து ஒரு இந்த மனநோயாளிகளுக்கு வந்துட்டு இந்த பூவை வந்துட்டு நுகர்ந்து பார்த்தாலே அவ்வளோ அமைதி ஆயிடுவாங்களாமா. அவ்வளோ நல்ல ஒரு மருத்துவ குணமான ஒரு பூவு. இது வீட்டு பக்கத்தில் ஒரு செடி இருந்ததுனாலே அவ்வளோ நல்ல மனமாக இருக்குது. லைட்டாக வெயில் வந்துட்டு காஞ்ச பின்னாடி சாயந்தரம் ஆக இது அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும்ப்பா. எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. லைட்டு கலர் எல்லோவாக இருக்கும், க்ரீனிஷ் எல்லோவாக இருக்கும். இந்த நாற்று வந்து நாங்கள் நிறைய நாற்று கொடுத்துட்டோம். வாங்கினவங்க எல்லாருமே எல்லாம் உங்கள்கிட்ட வாங்கின செடி இப்போ பூத்துருக்குதுமான்ட்டு பூவோட போஸ்ட் போட்டுட்ருக்குறாங்க. நாங்கள் இந்த கனக செண்பக நாற்று கொடுத்துட்ருக்குறோங்க நாங்கள். இதுதான் வந்து மனோரஞ்சு தான். இப்போ ஒன்றும் பூவு இல்லை, மனோரஞ்சது மரம். இது கொடியாக தான் போகு.
நாங்கள் இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு அடிப்படை பேஸ் வந்து இதுதான். ஜீவாமிர்தம் இந்த உர தொழிற்சாலைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கெமிக்கல் உரம் வாங்குறது இல்லை. இதில் நாட்டு மாட்டு சாணி, கோமயம், நாட்டு சக்கரை, அப்புறம் 20 இலை பயிர் வகையான பொடி, இதுதான் சேர்த்தி நாங்கள் ஜீவாமிர்தம் செய்கிறது. இது நாங்கள் டெய்லி செய்துக்குவோம். டெய்லியுமே நாங்கள் இப்போ எல்லாம் தீர்ந்துடுச்சு. வடித்து இதில் ஃபில்ட்ரு பண்ணி விட்டுக்குவோம். ஜீவாமிர்தம், அது கூட மீன் அமிலம், பழக்கரைசல், 10 இலை கஷாயம், இது எல்லாமே ஒவ்வொரு குடம் ஊற்றி, இது கூட இந்த 200 லிட்டர் பேரலில் நாங்கள் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுட்டு ஒவ்வொரு கேட்டு வாழ திறந்தால் எல்லா மரத்துக்கும் போய்க்கும், செடிகளுக்கு மரத்துக்கெல்லாம். இதுதான் எங்களது உரம்ங்கிறது. கொட்டை வாங்கி வச்சுருப்போம் நாங்கள் மூட்டை கணக்கில். அந்த வேப்பங்கொட்டை தான் இடித்து மாட்டு கோமியத்தில் ஊற வச்சிட்டோம்னா பூச்சி விரட்டியாக அடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்குவோம். இதெல்லாம் பப்பாளி பழம், இதெல்லாமே ஊறிட்டுருக்குது. இது வந்து நிறைய இலைகப்பா. அதில் இப்போ இலைக வந்துட்டு ஊற வச்சுருக்குறோம். மாட்டு கோமையை ஊற்றி ஊற வச்சுருக்குறோம். இது நிறைய தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எல்லாம் போயிடுதுக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு உயிர் வேலிகள் இருக்கிற இந்த மற்ற நம்ம பயிர் பண்ணுறதுக்கு வந்து பூச்சி வரும். இதுக்கெல்லாம் உயிர் வேலியில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் எந்த பூச்சியும் நோய் தாக்குதல் இருக்காது. அந்த மாதிரி சீத்தா இலை, பப்பாளி இலை, இந்த கொட்டைமுத்து இலை, அந்த மாதிரி இலைகள்லாம் போட்டு இதில் ஊற வச்சுருவோம். நொச்சி இலை, அப்புறம் இந்த சித்திரத்தை இலை எல்லாமே இதில் நாங்கள் ஊற வச்சுருவோம். எருக்கை இலை, இந்த நல்லா ஊறி இத்து போயிடும், நல்லா கசகசன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லாம் கையில் நான் குச்சி போட்டு கலக்கி விட்டு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வடிச்செடுத்து இதில் ஊற்றி ட்ரிப்பில் போய்க்கும். இது வந்து அவுரி செடி. அவுரி செடி இந்த இலை வந்துட்டு தான் இந்த முடி ஹேர் டை செய்யறதுக்கெல்லாம் கருமை கொடுக்கக்கூடிய இலை. இது நாங்கள் இந்த இலையெல்லாம் பறித்து நாங்கள் காய போட்டு எடுத்து வச்சுக்குவோம். ஹேர் டை செய்யும்போது பயன்படுத்திக்குவோம். திருவோடு செடிம்பாங்க. திருவோடு செடிங்கிறது வந்து ஒரு ஒரு சிவனுக்கு உகந்ததான். அந்த சாமி மாதிரி இந்த மரத்தையே கும்பிடுவாங்க. காய் வந்ததுன்னா கீழே அதுக்கு பூஜை பண்ணி இந்த மரத்துக்கு கும்பிடுவாங்க. திருவோடு. இது வந்து பீர்க்கங்காய், இங்கே நாட்டு பீர்க்கங்காய். இதெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டாலே பிடிக்காது. நிறைய காய்ச்சுது. நாங்கள் நல்ல முறையாக எடுத்து பயன்படுத்திட்டோம். இப்போவும் ஏதோ கொஞ்சம் பிஞ்சு விட்ருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா ஏதோ ஒரு பூச்சி வந்து சிலதெல்லாம் காய் அழுகி போகுது. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு, ரெட் கலர். இது ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட் இப்போ தான் பெருசாக இருக்குது. இது ஸ்டார் ஃப்ரூட். இது நட்சத்திர பழம்னு சொல்லுவாங்க. கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்டார் மாதிரியே இருக்குது. வெறும் வாட்டரியாக இருக்குது. வெயில் காலத்துக்கெல்லாம் அப்படியே சாப்பிடலாம். இது கேரளாவில் இருக்கிற மரம். இது கேரளாவில் வீட்டுக்கு இருக்கும். இதுவும் அப்படித்தான் நிறைய காய்க்கும். இப்போ இதெல்லாம் வெறும் பூவை தான் இருக்குது. இப்போ கணுவாக கொலையாக காய் காய்க்குது. இதுவும் அப்படியே நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றதா. இது அந்த மரம் எல்லாமே ஒரே மரங்க இதெல்லாம். இப்போ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இதெல்லாமே கூவக்கிழங்கு. கூவக்கிழங்கு வந்துட்டு குழந்தைகளுக்கு வயிற்று போக்கெல்லாம் ஏரோ ரூட் மாவுன்னு சொல்லி வாங்கி கொடுப்போம். அந்த மாவு இந்த கிழங்குலேருந்து செய்யறதுங்க. இப்போ இது நிறைய இங்கே பன்னிகளோட தொந்தரவு ஜாஸ்தியாகி எல்லாம் பன்னிக்கு இந்த மாதிரி பண்ணி விட்டுடுது. பூரா அடியில் இருக்கிற கிழங்க பூரா தோண்டியே சாப்பிட்டு போட்டுதுங்க. சாமிகளுக்கெல்லாம் வைப்பாங்கப்பா. மாசிப்பத்தினிங்கிறது நல்ல மணமாக இருக்குது. இப்போ இது நாங்கள் குளியல் பொடி செய்யறதுக்கு, ஹேர் ஆயில் செய்யறதுக்கெல்லாம் இது நாங்கள் பயன்படுத்திக்குவோம். குளியல் பொடிக்கெல்லாம் அவ்வளோ நல்ல மணமாக இருக்குது. தோலுக்கு வந்துட்டு எந்த தோல் பிரச்சனையும் வராது, நோய்கள்ங்கிறது. இதுக்கெல்லாம் எந்த கீழே வந்து நாங்கள் எந்த களைக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்க மாட்டோம். இதெல்லாம் இயற்கையாக வர்றது. அப்படியே பயன்படுத்திக்குவோம் நாங்கள். மாசிப்பத்தினி சுண்டக்காய் செடி நாங்கள் தோட்டத்தில் எங்கே முளைச்சாலும் அதை வெட்டவே மாட்டோம். இது எல்லாருக்கும் தெரியுமா என்னென்னு தெரியல. பீனட் பட்டர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இது நம்ம சாப்பிட்றதுக்கு கடலைக்காய் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. பச்சை கடலைக்காய் சாப்பிட்ட மாதிரி. இதுதான் அதோட பூவு. பீனட் பட்டர் பிளான்ட். இது வந்து ஒரு பழச்செடி. இப்போ இது அபியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பழ வகை. இதில் ஒரு 10-15 செடி வச்சுருக்குறோம். அபியூ பிளான்ட்டு. இது மிளகுப்பா. இதெல்லாம்
இது ஓரத்தில் இது எல்லாமே மகோகனி மரம். மகோகனி மரத்தில் எல்லாம் மிளகு கொடி ஏற்றி விட்ருக்குறோம். இது பழுத்து இருக்குது. இப்படி ஒரு பழம் பழுத்தாலே இந்த கொலையை பிடிங்கிக்கலாம். நிறைய காய்ச்சிருக்குதுங்க இது. இது பண்ணக்குட்டை. இப்போ இந்த ஓரத்தில் வந்து நாங்கள் பிரண்டையெல்லாம் வச்சு விட்ருக்குறோம். பிரண்டை வந்து நாங்கள் பிரண்டை தொக்கு செய்யறதுக்காக பயன்படுத்திக்குவோம். பிரண்டை பொடி அந்த மாதிரியெல்லாம் இது இந்த மாதிரி எடுத்து பயன்படுத்திக்குவோம். இதெல்லாம் கொழுந்து கட் பண்ணிவிட்டு நம்ம தொக்கு செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இது நகைப்பழ மரம். இது எங்கள் பையன் ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்து வச்ச நாற்று. இது இப்போ நல்லா மரமாயிடுது. எப்போ நீ பழம் வரும்னு தெரியல. ஆனால் இனி அது எப்படி இருந்தாலும் காய்ச்சி தான் போகும். உள்ளதுலேயே வச்சு மரத்துலேயே வச்சுட்டு ரொம்ப விலை உயர்ந்த மரம்னா தோதகத்தின்னு சொல்லுவாங்க, ஈட்டின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ரோஸ்வுட்டு. இது சாய்வாக போயிருக்கிறது. இந்த மரத்துக்கெல்லாம் ஒரு 50-60 வருஷமே இருக்கும். இப்போ நீங்கள் இது பார்க்குறது எல்லாமே கீழே ஏகமாக படர்ந்துருக்கிறது திப்பிலி. இப்போ களை வராது, இது போட்டு அமுத்திடும். திப்பிலி வந்து நாட்டு மருந்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சளிக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பொருள். நாங்கள் வந்து இது மூடாக்குக்காக பயன்படுத்திக்கிறோம். இது போட்டு விட்டுட்டா இது ஏகமாக வளர்ந்துக்கு. இது களைக்கு அதிகமாக வராமல் இருக்கிறதுக்காக அந்த திப்பிலி செடி வச்சுருக்கிறது. அது அங்கே காய்ச்சிருக்குது பாருங்க பலா மரம். அது சின்ன செடி, சின்ன மரத்துலேயே இப்போல்லாம் காய்க்கிற மாதிரி எல்லாம் பலா வந்திருக்குது. இதுவுமே பாரு உங்களுக்கு பிஞ்சு விட்ருக்குது பாருங்க. இதெல்லாம் விளாம்பழம். இதெல்லாம் இப்போ பிஞ்சு விட்ருக்குதுங்க பலாவு. ஓகே ஓகே. இதான்ப்பா கிணறு. இங்கே இதில் அவ்வளோ எலுமிச்சம்பழ பழக்கம். இதில் எல்லாம் தான் நாங்கள் இது எல்லாமே ஊறுகாய் போட்டு கொடுப்போம் நாங்கள். சரி சரி. இது எப்படின்னா இது 1 by 1 வாழையடி வாழையாக வந்துகிட்டே இருக்கும். இது மாட்டுக்கு பில்லு. இதெல்லாம் இந்த பில்லுமே வந்துட்டு இது ஒரு வித்தியாசமான பில்லு. கெமிக்கல் இதெல்லாம் பண்ணா நமக்கு ஹீல்ட் அதிகமாக கொடுக்குது இல்லைங்க. நம்ம அந்த வயசு பார்த்தோம்னா அப்படின்னா நீங்கள் ஏன் அந்த சைடு போகல? இப்போ நமக்கு ஈல்டு நம்மளும் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்திருக்கும்ல. இல்லைப்பா, உண்மைதாங்க நீங்கள் சொல்கிறது. செயற்கை உரம் போட்டு ரசாயன உரம் போட்டு நாங்கள் செஞ்சுட்டு இருந்தவங்க தான். அதுவுமே ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, இப்போ நாங்கள் தக்காளியெல்லாம் நிறைய வைப்போம். ஊடு பயிராத தென்னை போட்டு அதுக்குள்ளே தக்காளி வச்சுட்டு இருந்தோம். தக்காளியுமே வந்துட்டு முதல்ல வந்த அந்த ஒரு ஈல்டு இல்லை. நான் ஒவ்வொரு வருஷமும் பார்க்கும்போது தக்காளியுமே குறைஞ்சிட்டு வந்தது. அப்போ என்னென்னா மண் வந்து அந்த தன்மை இழந்துருது. அப்போ கொட்டுனா தான் ரசாயன உரத்தை கொட்டுனா தான் விளையுதுங்கிற மாதிரி ஒரு இது வந்தது. அப்போ பூமிக்கான அதோட இயல்பு இல்லாமல் போச்சு. அப்போ நம்மளுக்கு இயற்கையாக என்ன செய்வோமோ அதில் கிடைக்கிறது போதும் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நினைப்பு வந்தது. அதில் கம்மியாக விளையிற மாதிரி தான் தெரிஞ்சுது எங்களுக்கு. நான் தேங்காயுமே நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் இயற்கையாக செய்கிறீங்களே, இப்போது இந்த ஜீவாமிர்தம் இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு ஈல்டெல்லாம் கிடைக்குதான்னாங்க. ஈல்டு எங்களுக்கு எந்த விதத்துலேயும் குறைஞ்ச மாதிரியே தெரியலைங்க தென்னை மரத்தை பொறுத்த அளவு. தக்காளி அந்த மாதிரி சிறு அந்த 3 மாதத்து பயிரெல்லாம் வைக்கும்போது அது வைக்கிறத விட வைக்காமையே இருந்துக்கலாம். அவ்வளவு இன்புட் போட்டுட்டு அதில் ஒன்றும் பெருசாக எடுக்க முடியல. நீங்கள் அதிகமாக இந்த உங்கள் இதில் ஃபார்மில் பார்த்தீங்க என்னென்ன தென்னை மரம் அப்புறம் என்னென்ன ஊடு பயிர்கள்லாம் வச்சுருக்கீங்க? எங்களுக்கு 15 ஏக்கராவில் இப்போ 1 ஏக்கரா மட்டும் வயல். அது வந்து உரம்பு வந்துடுது. மழை பெஞ்சதுன்னா அது பக்கத்தில் குளம் இருக்கிறதுனால உரம்பு வந்துடும். அது மட்டும் நாங்கள் பாரம்பரிய நெல் வச்சுக்குவோம் வருஷம் வருஷம். மற்றது எல்லாமே பூரா தென்னை மரம் தான். அதில் வந்து ஊடு பயிரை நாங்கள் இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் காலமாகவே மஞ்சள் போட்டுட்ருக்குறோம். ஒரு 10-30 வருஷத்துக்கு மேலே மஞ்சள் போட்டே இருக்கிறோம். மஞ்சள் போட்டு நாங்கள் இப்போ இந்த 10 வருஷமாக இயற்கையாக விளைய வச்சு அவ்வளோ நல்ல ஈல்டும் கூட. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, இயற்கையில் விளைஞ்ச மஞ்சள் தூள்னால் அவ்வளோ ஒரு மணத்தோட
சுவையோட அந்த கலரு எல்லாமே நல்லா இருக்கும். அந்த மஞ்சள் வந்து அந்த மாதிரி விளைய வச்சு நாங்களே சொந்தமாக கொடுத்துட்ருக்குறோம், வியாபாரி கொடுக்கறதில்ல. அதே மாதிரி ஜாதிக்காய் இருக்குது. ஜாதிக்காயும் எங்களுக்கு ஒரு 15 வருஷம் ஆச்சு போட்டு, அது ஈல்டு வந்துட்டுருக்குது. அதுக்கு எந்த எதுக்குமே கெமிக்கல் உரம் கிடையாது. அப்புறம் முதல்ல இளநி மரம் இருக்குது, அதுக்குள்ளே முருங்கை இலை வச்சுருந்தோம். முருங்கை இலை இப்போ கொஞ்சம் நாள் ஆனதுனால அதெல்லாம் அழிஞ்சிடுது. அதுக்கப்புறமா நாங்கள் பலா வச்சுருக்குறோம். பலா வந்து இப்போ காப்புக்கு வர தொடங்கிடுது. அதில் இப்போ தென்னையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரளா பாதிக்கப்பட்டது வந்து தென்னை சாகுபடிகள்லாம் அதுல நீங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டீங்க? தென்னை வாடல், கேரளா வாடல் நோயின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எங்களுக்கு அது இல்லை. எங்களுக்கு எல்லாமே நாட்டு மரம். எங்களுக்கு ஹைப்ரிட் மரம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஒருவேளை ஹைப்ரிட் மரம் இருந்தால் ஈஸியாக தாக்கியிருக்குமோ என்னவோ தெரியல. எங்களுக்கு அந்த கேரளா வாடல் நோய் கிடையாது. இப்போ நெல்லுல வந்து என்ன வகையான நெல் அதுல நீங்க இது பண்ணுங்க? ஃபஸ்ட்டு வந்துட்டு ரம் சீடர்னு அதில் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ரொம்ப மழை பெய்யுதுன்னா அது சேறு இறுகி இருந்தால் தான் அந்த மாதிரி ட்ரம் சீடர் வச்செல்லாம் ஆள் குறைக்கலாங்கிறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்ணினோம். அப்புறம் அது ரொம்ப சேராக மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால ரொம்ப சேராக இருந்ததுன்னு அது அந்த ட்ரம் சீடரில் போட முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் மிஷின் நடவு தான் போடுறோம். அவங்களே மிஷின்காரரே வந்து நாற்று விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்களே ஒரு 20 நாள் ஆச்சுன்னா வந்து நட்டு விட்டுருவாங்க. எப்படின்னா நாங்கள் பாரம்பரிய அரிசி வந்து ஆத்தூர் கிச்சடி சம்பாங்கிறது தான் இப்போ இந்த இவ்வளோ நாளாக நட்டிகிட்டு இருந்தோம். அதையும் நாங்கள் வந்து மதிப்பு கூட்டி நாங்களே வேக வச்சு அன்பாலிஷ்டு ரைஸாக கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த வருஷம் மட்டும் எல்லா மில்லுகளை ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறையா பெரிய பெரிய மில்லுக்கு தான் இன்றைக்கி ரன் ஆகிட்டுருக்குது. சின்ன விவசாயிகள் கொண்டு போய் ஒரு வண்டி 2 வண்டி நெல் எல்லாம் போட்டு வேக வச்சு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இப்போ மில்லுகள்லாம் இல்லை. நானே அரைச்சிட்டு வந்தவ தான். ஆனால் இப்போ இந்த வருஷமெல்லாம் நிறையா வெவ்வேறு இதுக்காக லீஸுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம ஒன்றா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கலாம், எடுத்துக்குவாங்க, நெல் எடுத்துக்குவாங்கப்பா சப்ளைக்கோங்கிறதுக்கு எடுத்துக்குவாங்க. அப்படி கொடுத்துடலாம் முடிஞ்சா, இல்லாட்டி வேவிப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ CR 1009ங்கிற நெல் போட்டிருக்குறோம். எங்களுக்கு மட்டும் சாப்பாட்டுக்கு ஒரு வயலில் தூயமல்லி தங்க சம்பா நெல் போட்டிருக்குறோம். உரங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படி எந்தெந்த வகையாக நீங்க வந்து இந்த இந்த மரத்துக்கு இப்படிதான் இந்த உரங்கள் இந்த மிளகாய் அப்புறம் மிளகாய் கலந்து இந்த மாதிரி நிறைய இது பார்த்துருந்தோம். நீங்க இந்த மாதிரி என்னென்ன இதுக்கு எந்தெந்த உரங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது? அதான் இப்போ இடுபொருள் பயிற்சி கலந்துட்டு வந்தது அதுலேருந்து தெரிஞ்சிட்டது தான். இப்போ நாங்கள் நம்ம தோட்டத்தில் வந்துட்டு ரெகுலராக நாங்கள் ஜீவாமிர்தம் செய்துக்குவோம். ஜீவாமிர்தம் வந்துட்டு 48 மணி நேரம் ஆச்சுன்னா அது நம்ம பயன்படுத்துறதுக்கு ரெடி ஆயிரும். நாட்டு மாடு இருக்குது, அதில் ஜீவாமிர்தம் பண்ணி ஒவ்வொரு ட்ரிப் எல்லாமே பூரா ட்ரிப் இரிகேஷன் தான். அதில் ஒவ்வொரு கேட்டு வேலை திறந்து விட்டுக்குவோம். அதில் ஒரு 50 தென்னை பாயிற மாதிரி செட் பண்ணியிருக்குது. அதில் ரெகுலராக ஜீவாமிர்தம் போயிட்டே இருக்குது. மழை காலத்துலேயும் மட்டும் பண்ண முடியாது, மழை காலத்தில் எடுத்துக்கவும் செய்யாது. இப்போ வெயிலுன்னு இப்போ போயிட்டே இருக்குது. ரெகுலராக ஜீவாமிர்தம், பத்திலை கஷாயம் செய்துக்குவோம் நாங்கள். அப்புறம் சாணி மண் இருக்குது. சாணி மண்ணில் வந்து நாங்கள் இலைதலையெல்லாம் வெட்டிட்டு வந்து போட்டுட்டு அதில் வந்து இந்த சூடோமோனஸு, அசோஸ்பைரிலம், ட்ரைகோடெர்மா விரிடி அதெல்லாம் உள்ளே விட்டுட்டு ஜீவாமிர்தத்தையும் உள்ளே ஊற்றுவோம். அந்த மாதிரி ஊட்டமேற்ற தொழுவுரம் செய்கிறது. ஆட்டாம்புழுக்கு வாங்கி போடுவோம். இந்த மாதிரி உரங்கள் தான் நாங்கள் செய்துக்கிறது. தோட்டத்துலேயே பப்பாளி இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, அதையெல்லாம் பழக்கரைசலாக செய்துக்குவோம். பூச்சி விரட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லுக்காகட்டு மஞ்சளுக்காகட்டு பூச்சி விரட்டி செய்கிறது 3G கரைசல்னு சொல்லுவோம். பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி அதை 3ஐயும் நம்ம இடித்து மாட்டு கோமேட்டில் ஊற வச்சுருவோம். ஒரு 10 நாளைக்கு ஊற வச்சுருவோம். அது ஒரு டைம் அடிப்போம். அதுக்கப்புறமா அக்னி அஸ்திரம்னு சொல்கிறது இந்த புகையிலை இருக்கல்ல, அதை வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி அதை கொதிக்க வச்சு கோமயத்தில் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு மறுபடியும் கொதிக்க வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் தேமோர் கரைசல் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாம் தான் பூச்சி இந்த வெட்டிக்கிறாங்க. பயிற்சியெல்லாம் நீங்க எங்க கத்துக்கிட்டீங்களா இல்ல? இப்போ நிறைய வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாம் தெரியும். நிறைய விவசாயிகளுக்கான குரூப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதில் அவங்கவுங்க செஞ்ச அனுபவங்கள் போடுவாங்க. இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு எல்லாமே கரைசல் செய்கிறதுலேருந்து கனஜீவாமிர்தம் செய்கிறதுலேருந்து எல்லாமே அந்த பயிற்சி வகுப்பு பழகிட்டு வந்தது எல்லாம். இப்போ நீங்க வச்சிருக்க ஊடுபயிர்ல மருந்துகளுக்கான என்னென்ன ஊடுபயிர்கள்லாம் இருக்கு? அந்த மஞ்சள்லாம் சொல்றீங்கல்ல, இதெல்லாமே நம்ம மருந்துகளுக்கு இது எவ்வளவோ பயன்படுதுன்னு நான் கேட்குறேன். ஆமாப்பா. இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறமா நிறைய பசு மஞ்சள் தூள் எல்லாரும் சாப்பிட்றாங்க. பசு மஞ்சள் வந்து கிழங்காவும் சாப்பிட்றாங்க, காலையில் வெறும் வீட்டில் எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு பீஸு. அது கூட கருவேப்பிலை, பூண்டு அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. என்கிட்ட இன்றைக்கி கூட ஒரு பார்சல் போகுது. மஞ்சள் வந்து
இப்போ நாங்கள் எடுத்தோம். இப்போ சோப்பு பழைய மஞ்சள் வந்துட்டு இருந்ததுனால அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி கூட போகுது. ஏன்னா இப்போ இடையில கேப்பு, பசு மஞ்சள் கிழங்கு இப்போ கிடைக்காது. இனி வைகாசியில் போட்டது இனி தை மாதம் தான் அறுவடையாகும். பசு மஞ்சள்னாப்பா மண்ணிலேருந்து எடுத்த கிழங்கு இருக்குமில்ல, அதுதான் பசு மஞ்சள்னு சொல்கிறேன். பச்சையாக கிழங்கு அது வந்துட்டு எல்லோரும் நிறைய பேர் அனுப்பியிருக்கிறேன். அது ஒவ்வொரு பீஸு சாப்பிடுவாங்க. அதையவே நாங்கள் அந்த பச்சை மஞ்சள் கிழங்கை வந்துட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி காய போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம். அதுவும் நிறைய பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அது இப்போ சீக்கிரம் தீர்ந்துடுது. நிறைய பசு மஞ்சளுடைய அவசியம் நிறைய ஆகிடுது. இப்போ எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். பசு மஞ்சள் சாப்பிட்டுன்னா நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது, கேன்சர் பேஷண்ட்ஸுங்க அந்த பொதுவாகவே எல்லோரும் சாப்பிட்றாங்க பசு மஞ்சள் தூள். இப்போ இந்த செம்பருத்தி சொன்னீங்கல்ல, செம்பருத்தி இப்போ நிறைய இது ஒரு விவசாயமே பண்றீங்களா செம்பருத்தி? நாங்கள் முதல்ல அப்படி நினச்சிட்டு நாங்கள் வைக்கல. நாங்கள் மண் அரிப்பு வராமல் இருக்கிறதுக்காக செம்பருத்தியை நடவு போட்டு வச்சுருந்தோம். அதில் எல்லாமே கலந்து தான் வச்சுருந்தோம் போல். இப்போ நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு வந்ததுனால செம்பருத்தி டீயும் நாங்கள் கொடுப்போம். எங்கள்கிட்ட ஆவாரம்பூவு, அப்புறம் நகைப்பழத்து கொட்டை இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, எல்லாம் மரம் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த மாதிரி நெல்லிக்காய் தூள், செம்பருத்தி பூவு, சுக்கு கொஞ்சம் சேர்த்து அந்த மாதிரி செம்பருத்தி டீ கேட்குறவங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொடுத்துட்ருக்குறோம். என்ன நாட்டு செம்பருத்தியாக மட்டும் டெய்லி எடுத்துகிட்டு வந்துடுவோம். சிவப்பு ஒத்த செம்பருத்தி தான் நாட்டு செம்பருத்திங்கிறது. அதை நாங்கள் டெய்லி கொண்டு வந்து அந்த இதழெல்லாம் பிச்சு ட்ரையர் இருக்குது நம்மக்கிட்ட, ட்ரையரில் போட்டு நல்லா உலர்த்திட்டு அதை எடுத்து பேக் பண்ணி வச்சுருவோம். அதில் வந்து நாங்கள் சோப்பு செய்கிறோம். அப்புறம் செம்பருத்தி பூ சோப்பு இருக்குது, ஹெர்பல் ஆயில் செய்கிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த முன்னாடி இந்த தோப்பு வந்து இந்த தோப்பில் இருக்கிற காய் மட்டும் நாங்கள் கீழே விழுகிற காய் எடுத்து தேங்காய் எண்ணெய் ஆட்டிக்குவோம். தேங்காய் எண்ணெயும் கொடுத்துட்ருக்குறோம். மறுபடியும் அதே ஆயிலில் வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் செய்கிறோம், வெப்பாலை ஆயிலுங்கிறது ஒன்று செய்கிறோம். அந்த வெப்பாலை ஆயில்ங்கிறது இந்த சொரியாசிஸ் இருக்கிறவங்க, எக்ஸிமா இருக்கிறவங்களுக்காக போடுறதுக்காக அது வெப்பாலை ஆயில் செய்கிறோம். சோப்புக்கு செய்கிறோம். ஒன்றே நம்ம தோட்டத்து தேங்காய் எண்ணெயிலேருந்து ஒரு 15 வகையான சோப்பு செய்கிறோம். குப்பை மேனி, ஆலோவேரா, கஸ்தூரி மஞ்சள் நம்மக்கிட்ட இருக்குது, பப்பாயா இருக்குது, வெட்டிவேர் நம்மக்கிட்ட வெட்டிவேர் சோப்பு, அப்புறம் வேப்பிலை சோப்பு, வெப்பாலை சோப்பு, திருநீற்று பச்சிலை, அப்புறம் துளசி சோப்பு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு 15 வகையான சோப்பு செய்துட்ருக்குறோம். அதுவும் விலை கொடுத்துட்டு இப்போ இருக்கிறோம். இன்டர்கிராப்னு சொல்கிறாங்களா, ஸோ அதோட விளக்கம் அப்புறம் அதை பற்றி சொல்ல முடியும்? இப்போ மோனோகிராப்னாப்பா தனியாக தென்னை மட்டும் வச்சுட்டு இருந்தோம்னா அது 40 நாள் ஆனாலும் ஆகலாம், ஒரு 50-60 நாள் ஆனாலும் ஆகலாம் தேங்காய் போடுறதுக்கு. நம்மளுக்கு அது ஒரு வருமானத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். இன்டர்கிராப் இருந்தால் தான் நம்மளுக்கு இப்போ மாதத்தில் தேங்காய் போடுறதுக்கு நடுவில் நம்மளுக்கு ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. இப்போ நாங்கள் சுண்டைக்காயெல்லாம் எங்கள் தோட்டத்தில் நிறைய செடி முளைச்சா நாங்கள் அதையெல்லாம் வெட்ட மாட்டோம். சந்தைக்கெல்லாம் கொண்டு போகும்போது இந்த சுண்டைக்காய் கொண்டு போனோம்னா நல்லா வாட்டை எடுக்குது. அது மாதிரி சோப்புகளாகட்டும் மஞ்சத்தூள் செய்து வச்சுருக்கறனால இடைக்கு இந்த மாதிரி பப்பாளி பறிச்சுக்குவோம். அப்படி அந்த வருமானம் இன்டர்கிராப் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு கூடுதல் வருமானம் கிடைக்கும். ஆமாம். இது எல்லாமே எப்படி நீங்கள் வந்து பிளான் பண்ணி சந்தைப்படுத்துறீங்க? இது பிளான் பண்ணினப்போ நாங்கள் இப்போ ஃபேஸ்புக் மூலிமா மட்டும்தான் எங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு நாங்கள் போட்டுட்ருக்குறோம். அது மூலிமா வர்ற ஆர்டர்களை ஆன்லைனில் கொடுத்துட்ருக்குறோம். அப்படி இப்போ எல்லாருக்கும் தெரியும் மகிழம் ஃபார்ம்ஸில் வந்து இயற்கையாக பண்ணிகிட்ருக்குறோங்கிறது தெரியும். அதில் நேரில் வந்து ஃபார்ம் விசிட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வந்தாங்கன்னா ஃபார்மையும் பார்த்துட்டு நம்ம ப்ராடக்டையும் வாங்கிட்டு போவாங்க. இது போக தெரிஞ்சவங்க வந்து இப்போது ஃபார்மை பற்றி தெரியாதவங்க சோப்பெல்லாம் வேணுனாலும் வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நீர்வளம் மண் வளம் இந்த உங்கள் ஏரியா சுற்றி எப்படி இருக்குங்கம்மா? எங்களுக்கு நீர் வளத்துக்கு எப்போவுமே குறைவில்லை. தொடர்ந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்குது. போர்கள் கிணறு இருக்குது, போர் இருக்குது. இருந்தாலும் போர் ஓட்ட வேண்டிய அவசியப்படுறதில்ல. கிணறு நிறைஞ்சுதான் இருக்குதுங்க. அதனால தான் நெல்லெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு இருக்க முடியுது. இப்போ தண்ணிக்கு என்றைக்கும் குறைவில்லை. மண் வளம் நல்லாயிருக்கு. இப்போ நாங்கள் இயற்கையாக வந்ததுக்கப்புறம் நாங்கள் நிறையா தென்னை மரத்துக்குள்ளேயே இப்போ ஊடுபயிர் பண்ணினாலுமே நாங்கள் நிறைய மரங்கள் நிறைய நட்டிருக்கிறோம். இப்போ தோட்டத்தில் ஓரத்தில் பார்த்திங்கன்னா மகோகனி மரம் நட்டியிருக்கிறோம். அதில் மிளகு கொடியெல்லாம் ஏற்றிருக்கிறோம். இதே மஞ்சள் காட்டுக்குள்ளேயுமே தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா மிளகு கொடியெல்லாம் ஏற்றிருக்கிறோம். மற்ற மரங்களும் வச்சுருக்கிறோம் உள்ள. எதுக்காகனா அந்த இலைகள் கீழே விழுகணும். கீழே இலைகள் மக்குன அந்த கீழே விழுகிற இலைகள் மக்குனா தான் அந்த நுண்ணுயிர்களுக்கு ஒரு சாப்பாடு அதுகளுக்கு.
அந்த இடத்துல இருக்கிற மண் வந்து நீங்கள் நல்லா வித்தியாசம் இருக்கணும். பொது பொது பொதுன்னு ஒரு இலக்கம் கிடைக்கும். ஒரு பயிரே பண்ணணும்னாலும் அவ்வளோ ஒரு கெட்டித்தன்மை இருக்காது. மண் இப்போ நல்ல வளமாக இருக்குது. நிறைய மண்புழு இருக்குது இப்போ நம்ம தோட்டத்தில். மண்புழு மண்புழு நல்ல. தான் முக்கியமா. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ உங்களுக்கு வயது எனக்கு 68 ஆகுது. இப்போ 68 வயசுல நீங்க இந்த இன்னும் வந்து ஒரு நீடிச்சு இந்த விவசாயத்துல நிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன? நாங்கள் பரம்பரையாக விவசாயி தான். நாங்கள் புதுசாக விவசாயத்துக்கு வந்தோம்னு இல்லை, விவசாயம் தான் குலத்தொழில், அதுதான் செய்துட்ருக்குறோம். என்ன ஒரு மாறுதல்னா இப்போ இயற்கை விவசாயம். முதலியெல்லாம் நிறைய மாடு இருந்தது. அப்போல்லாம் வெயில் காலமான 2 வண்டியில் மாற்றி மாற்றி குப்பை மண் காட்டுக்குள்ள போட்டே இருப்பாங்க. கரும்பெல்லாம் இருக்கும்போதே ரசாயன உரம் போடலை, அன்றைக்குமே குப்பை மண் தான் போட்டிருந்தாங்க. இடையில வந்து இன்றைக்கி கூட்டுறவு வங்கி இந்த சொசைட்டிகள்லாம் வந்ததுனால அங்கே கடன் கொடுப்பாங்க. கடனில் வந்துட்டு மெயினாக இந்த உரங்கள்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த வருமானம் வந்ததுன்னா அந்த பயிர் விளைஞ்சு கரும்பெல்லாம் இருக்கும்போது ஃபேக்ட்ரிக்கு போச்சுன்னா அப்புறம் பில்லு எல்லாம் அங்கே தான் வரும். சொசைட்டிக்கு வந்ததுன்னா அந்த பணத்தை பிடிச்சிக்குவாங்க நம்ம எடுக்கிற உரத்தெல்லாம். அப்புறம் மீத காசு வரும். அப்படித்தான் போயிட்டது. என்றைக்குமே விவசாயிங்கிறவங்க கடனாளியே தான். கடன்லையே வாங்கி கடன் அதை அடைக்கிறக்கே அப்படியே தான் சரியாக போகும். ஆனால் இன்றைக்கி ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்குது. எப்படின்னா இந்த இயற்கை விவசாயம் வந்ததுக்கப்புறம் நம்மளும் விவசாயத்தில் ஜெயிப்போம் அப்படிங்கிறது வந்திருக்குது. அதுக்குண்டான வருமானங்களும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கிறதுனால தான் நாங்கள் ஆளுகளை தொடர்ந்து வச்சுட்டு வேலை செய்ய முடியுது. இன்றைக்கி இல்லாட்டி ஆள் கொடுக்குறக்கே ஒரு பற்றாக்குறையாக தான் இருக்குது. கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி அரிசி வந்து இன்றைக்கி நான் கொடுக்குறேன்னா நான் எனக்கு தெரியும் நான் என்னென்ன வேலை செய்திருக்கிறோம், எப்படி விளைய வச்சுருக்கிறோம், எவ்வளோ செலவாயிருக்குதுன்னு தெரியும். அப்போது அதுக்கு நான் தான் விலை வச்சு கொடுத்துட்ருக்குறேன். இவ்வளோ நாளாக வந்து வியாபாரி என்ன விலை கேட்பாங்க, நம்ம அதை அனுசரித்து போயிட்டுருப்போம். இப்போ அப்படி இல்லை. இப்போ நம்ம பொருளுக்கு நான் தான் விலை வைக்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக சிட்டியிலேருந்து நினச்சிப்பாங்க, ஒரு நாற்று வச்சு தண்ணி ஊற்றுனா அது வந்து நம்ம காய் கொடுத்துரும் அப்படிங்கிற அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னோடய பாலிசி எப்படின்னா, நான் நிறைய மரம் வச்சுருக்கிற காரணம் வந்து எப்படின்னா, எனக்கு வைக்கணும்னு தோணுச்சுன்னா அதை உடனே வாங்கி கொண்டு வந்து நான் வச்சுருவேன். வர்றதும் வராதும் இயல்பு. நம்ம அதுக்குண்டான பாதுகாப்பு என்னென்னு செய்யணுமோ, தண்ணி விடணும். ஒரு செடி வச்சா தண்ணி ஊற்றணும், அதை கண்டிப்பாக செய்வேன் நான். அதுக்கு என்ன களை எடுக்கணுமா, அதுக்கு ஏதாவது குப்பம் சாணி மண் போடணுமா, அதெல்லாம் செய்வேன். அதையும் மீறி நல்லா பாதுகாத்துக்குவோம். அதையும் மீறி காஞ்சி போச்சுன்னா அதுக்கும் வருத்தப்பட முடியாது. ஐயோ போச்சே, அப்படி காசு போச்சே அப்படிங்கிற மாதிரி என்னோட இது. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் வந்து ஒரு செடி வாங்குறாங்கன்னா அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வித்தியாசமாக கேட்குறாங்க. எத்தனை ஒரு செடி வச்சதுன்னா உடனே பலனை பற்றி தான் கேட்குறாங்க. எத்தனை வருஷத்தில் காய் காய்க்கும், என்ன விலைக்கு போகும், எங்கே கொண்டு போய் விற்கிறது, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்கும்போது நம்மளுக்கே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ நாங்கள் ஜாதிக்காய் மரம் வச்சோம்னா இந்த 15 வருஷம் இன்றைக்கி ஜாதிக்காய் வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபோன் இருக்குது கையில். அன்றைக்கி நாங்கள்லாம் வைக்கும்போதெல்லாம் ஃபோன் வசதி கிடையாது. வைக்கணும்னு தென்னை மரத்துக்கு நடுவில் இடம் இருக்குது, ஏன் கேப்பாக இருக்குது, வச்சா அது ஒரு பயிராக வந்துட்டு போகுமே நினச்சி தான் வச்சோம். அதோட காய் எப்படி இருக்கும், எத்தனை காய் காய்க்கும், என்ன விலைக்கு போகும், அதை பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு. அப்போ வச்சோம். இன்றைக்கி ஈல்டு வருது. தென்னை மரத்தை விட அது நல்ல ஒரு பயிர். ஆரம்பத்தில் நாற்றுக்கு மட்டும்தான் செலவு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு நோய் மேலாண்மை கிடையாது, உர மேலாண்மைங்கிறது. எப்போது தென்னை மரத்துக்கு நம்ம என்ன சாணி மரம் போடுறோமோ அதே தான் அதுக்கும் போடுறோம். அதுக்குன்னு ஸ்பெஷல் கேரெல்லாம் எதுவும் கிடையாது. இன்றைக்கி ஈல்டு கொடுத்துட்ருக்குது. அது நல்ல ஒரு வருமானம், நீடித்த வருமானம். எப்படின்னா ரொம்ப நாள்த்த பயிர். அது ஒரு 300 வருஷம் இருக்குங்கிறாங்க. ஒரு மரத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்ச மரத்துலேருந்து 1000, 1500, 2000 காய்க்கு மேலே தான் காய்க்காது. அதில் எந்த குறையும் இல்லை. நல்ல ஒரு வருமானம் ஜாதிக்காய்ங்கிறது. ஸோ மாடுகள் நீங்கள் எத்தனை மாடுகள் பண்ணீங்க? மாடுகள் எங்கள்கிட்ட ஒரு 6-7 மாடு இருக்குது. அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வாழ்க்கை சூழ்நிலையில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்ற ஒரு கத்திரிக்காய் ஆகிட்டோம் ஹைப்ரிட்டா இல்லை என்னன்னே தெரியல அவங்களுக்கு. அது நம்ம விவசாயம் சார்ந்த ஒரு பொள்ளாச்சி இந்த சுற்று வட்டாரத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருந்தாலும் அங்கேயும் அப்படி அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஸ்பீடாக போயிட்டு இருக்க அந்த உலகத்தில் அவங்க எதுவுமே தெரியாமல் எனக்கு இந்த காய் கிடைக்கிது அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னடைவில் என்னவா இருக்கும்? இந்த தம்பி இது ஒரு முக்கியமான ஒரு இது கொஸ்டின். இது எப்படின்னா எங்களை மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க ஏதோ இன்னும் கொஞ்சம் விவசாயம் செய்துட்ருக்குறாங்க.
இப்போ வர ஜெனரேஷன் இருக்கிற படித்த பிள்ளைங்க அவங்களுக்கும் சில பேருக்கு அந்த விவசாய பாரம்பரியத்துலேருந்து வந்தவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், அவங்க வீட்டில் அப்பா அம்மா விவசாயம் செஞ்சுட்டு இருந்தவங்க. அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் இன்றைக்கி நிறையா அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிறதுனால எல்லா பொருளும் எங்கே கிடைக்கும், எப்படி மார்க்கெட் பண்ணணும், ஏன் நாம் இதை விளைவிக்கக்கூடாது, இயற்கையாக விளைஞ்சு மட்டும்தான் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். முக்கியமாக அவங்கவுங்க குழந்தைகளுக்கு வந்து இன்றைக்கி இயற்கையாக விளைஞ்ச பொருள் கொடுக்கணும். நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறதெல்லாம் ரசாயனம் கலந்தது கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி குழந்தை நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய வருதுன்னு எல்லாருமே உணர்ந்து சில பொண்ணுங்க பசங்க எல்லாருமே செய்கிறாங்க. அதுக்கும் அப்பாற்பட்டும் நிறைய இருக்குது. என்னென்ன விவசாய குடும்பத்திலேருந்தே வந்தாலும் அவங்களோட சூழ்நிலை, அவங்க வேலைக்கு போகிற இடம், விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு இன்னும் காய்கறிகள் வந்து என்னென்ன காய்கறின்னு கூட தெரியாமல் இருக்குது. இப்போ முந்தா நாள் சந்தைக்கு போயிருந்தபோது கிழங்கு கொண்டு போயிருந்தேன். கூர்க்கங்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் சிறுகிழங்கு, அந்த மாதிரி பல பேரில் இருக்குது ஒவ்வொரு ஏரியாவுக்குமே. அது நார்த்தங்காய் அதெல்லாம் என்னன்னே தெரியாது. இப்போ இன்றைக்கி போனால் பழமுதிர் நிலையத்தில் போனால் என்னென்ன பழங்கள் இருக்குதோ அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ எங்களுக்கு அப்படி இல்லை. இப்போ நம்ம தோட்டத்தில் எல்லாம் இருக்கிறதுனால இது என்னென்ன பழங்கள்ங்கிறது எல்லாமே தெரியும். அப்புறம் அந்த நாட்டு பழங்கள்ங்கிறது அதோட ருசிகள்ங்கிறது வேறு. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தா கொய்யா பழமே இவ்வளோ பெருசு இருக்குது. சீத்தாக்காய் எங்களுக்கெல்லாம் நாங்கள் அப்படி பார்த்ததும் கூட இல்லை. நம்ம தோட்டத்தில் நாட்டு மரங்கள் தான் இருக்குது. நாட்டு மரத்தில் கொய்யா பழம் சாப்பிட்ருக்குறோம். மற்றபடிக்கு இந்த சீத்தாப்பழங்க இது எல்லாமே நம்ம சாப்பிட்ருக்குறோம். ஒரு அளவான சைஸில் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் அத்தனையுமே எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட பழங்கள் தான் நிறைய விற்கிது. அவங்களுக்கும் வேறு வழி இல்லை, அதுதான் சாப்பிட்டாகணும். குழந்தைகள் வந்துட்டு எல்லாரும் வந்து ஒன்றுமில்லை. நான் நேற்று படித்த ஒரு இது, இப்போ கோயம்புத்தூரில் வந்துட்டு செம்மொழி பூங்காவுக்கு 27,000 பேர் வந்திருந்தாங்களாமா நேற்று லீவு நாளுங்கிறதுனால. அப்போது என்னென்னா நாங்களும் இப்போ போடுவோம் ஃபேஸ்புக்கில், உங்களுக்கு லீவ் இருக்கிற அன்றைக்கி குழந்தைகளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இருக்கிற இடத்துக்கு நம்ம தோட்டத்துக்குன்னு வேண்டாம், எங்கேயோ ஒரு பக்கம் இயற்கை விவசாயம் செய்கிற பக்கம் ஒரு நாள் பிக்னிக் வெளியில் போகிறது இல்லையா, அது மாதிரி இயற்கை காற்று நல்லா இருக்குது, மாடு கண்ணுங்க இருக்குது, குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இங்கெல்லாம் வந்தால் விளையாடுறதுக்கு, மரத்தில் ஊஞ்சல் கட்டி விட்டு அதில் விளையாடுறதுக்கு, அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது மண்ணில் விளையாட விட்டு, தண்ணியில் விளையாட விட்டு, நோய் எதிர்ப்பு தன்னை போல் வந்துடும்ப்பா. பொத்தி வச்சுட்டே இருந்தோம்னா வெளியில் போகாத சளி பிடிச்சிட்டு இப்படியே இருந்துட்டு இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒரு அதுகளுக்கே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி ஒரு பறவை சுற்றி அந்த மாதிரி இடத்துகளுக்கெல்லாம் பேரண்ட்ஸுகளும் கூட்டிகிட்டு போகணும். எனக்கு என்னென்னா நகரத்தில் பூரா காற்றே அவ்வளோ மாசு. இப்போ எங்களையெல்லாம் கொண்டு விட்டால் நாங்கள் ஒரு நேரம் கூட இருக்க மாட்டோம். அந்த மாதிரி எங்களுக்கு இங்கே இருந்து பழகி போச்சு. இப்படி இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் விசிட்டுக்கே வர்றவங்க இந்த வாசப்படி ஏறாதுக்கு முதல்ல சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் அருமையான இடத்துல இருக்கிறீங்கம்மா, நல்ல இடத்துல இருக்கிறீங்க, நல்ல காசு ஒவ்வொருத்தருமே அதை சொல்லிட்டு தான் படியேறுவாங்க. அப்போ நம்மளுக்கே தெரியும், வித்தியாசம் தெரியும். இப்போ எனக்குமே இந்த வித்தியாசம் என்னென்னா, மற்ற தோட்டத்தில் பார்த்துட்டு வரும்போது நம்ம தோட்டத்துக்குள்ளே வரும்போதே நேற்று ஒருத்தர் வந்திருந்தாங்க, இங்கேயோ பார்த்தா ஃபாரஸ்ட்குள்ளே வர்ற மாதிரி இருக்குதுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது உண்மைதான்ப்பா. அது எல்லாமே அந்த மாதிரி இடத்துகளுக்கு எல்லோரும் வந்து போகணும். அதை விவசாயம் எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அதில் குமிஞ்சு நிமிராமல் விவசாயம் செய்ய முடியாதுப்பா. இன்றைக்கி அதுக்கு யாரும் தயார் இல்லை. அதுதான் ஒரு மெயின். இப்போது உங்கள் காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 90 வயசு வரைக்கும் இருந்தது நான் கேள்விப்பட்டிருக்கேன். 95 வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எங்கள் காலகட்டத்தில் 65 தாண்டதே கஷ்டமாக இருக்குது, 65 70 தாண்டதே கஷ்டமாக இருக்குது. இது எல்லாமே உணவு பழக்கம்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக 100க்கு 100 உணவு பழக்கம்தான்ப்பா. எல்லோரும் ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம் ஆகிப்போச்சு. எல்லாம் தடுக்கி உளுந்தா பிரியாணி கடைகளுமே, டீ கடைகளுமே, அங்கே விற்கிற ப்ரெட்டு, அந்த மாதிரி பீஸா பர்கரு அந்த மாதிரி இது சாப்பிட்டு பழகிட்டாங்க. குழந்தைகளும் இன்றைக்கி ஒரு கலாச்சாரம் ஆகிப்போச்சு. வீக்கெண்ட் ஆனால் நம்ம ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம். இன்றைக்கி இந்த மாதிரி உணவு கடைகளும் இருக்குது, சிறுதானியம் செய்கிற மாதிரி கடைகளும் இருக்குது. சிறுதானியத்தையும் உண்டு பழக்க வைக்கணும் எல்லாமே. இப்போ ரைஸே வந்து இப்போ நான் கொடுக்கும்போது ரைஸ் ஃபஸ்ட்டில் நாங்கள் அன்பாலிஷ்டு ரைஸ் கொடுப்போம். அதே வந்து குழந்தைக்கு சாப்பிட மாட்டேங்குதுங்கிறாங்க. என்னென்னா அந்த ஒயிட்டாக சாப்பிட்டு பழக்கமாயிட்டு, அது கொஞ்சம் அன்பாலிஷ்டு ரைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ரொம்ப சன்னமாக இருக்காது சாப்பாடு.
அப்படி பழக்கமாயிடுது. அப்போ சில பேருக்கெல்லாம் அதை பழக்க வைக்கிறதே கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் இப்போல்லாம் பேரண்ட்ஸுகளும் பிள்ளைங்களும் அது குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி சொல்லி பழக்கிறாங்க. பழக்காமலாம் இல்லை, நிறைய பேர் வித்தியாசம் தெரியுது பழக்கிறாங்க. இப்போ அது உணவு பழக்கம்தான்ப்பா. உணவு பழக்கமும் அப்புறம் அவங்க சூழ்நிலை சந்தர்ப்பம் வெளியில் போயாகணுங்கிற கால நேரத்தினுடைய கட்டாயமாக போச்சு. அவுட்டிங் போனால் சாப்பிட்டுட்டு தான் வரணுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. உணவு பழக்கம்தான் மெயினாக. எல்லாருமே வந்து உணவு பழக்கத்தில் வந்து சாப்பிட்டுட்டு எது வேணாலும் சாப்பிட்டு, ஆனால் அது வந்து வீட்டில் செய்கிற உணவு சாப்பிட்டாரு என்ன வேணாலும் செய்து கொடுத்துட்டு வீட்டில் செய்கிற சாப்பாட்டை சாப்பிட்டா எந்த வித தப்பும் இல்லை. வெளியில் எண்ணெய்ல என்னென்ன கலப்படம் எதுவுமே தெரியாது. இப்போ பார்த்தா கண்ணுக்கு பிடிக்கணும், வாய்க்கு ருசியாக இருக்கணும், இந்த ரெண்டு மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தவறுதலாக போய் முடியுது. ஐடி கம்பெனியில் நிறைய இளைஞர் வேலை செய்கிறாங்க. ஸோ அது பிடிக்காம திரும்பியும் எங்கள் அப்பா செஞ்ச ஒரு விவசாயத்தை நான் தொடரணும் அப்படின்னு வர இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ இதெல்லாம் ரொம்ப விட்டுட்டு வரவேற்பு தான்ப்பா அது. அந்த மாதிரி வர்றது நல்லது. எல்லாருமே இனி எப்படின்னா ஆள் வச்சு எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. இப்போ எனக்கு இப்போ தற்சமயத்துக்கு எனக்கு ஆள் இருக்குது. அடுத்த வருஷம் இதே ஆள் எனக்கு கிடைப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டும் சரி எல்லாம் 100 நாள் வேலை வாய்ப்பு கொண்டு வந்ததுலேருந்து நம்ம தோட்டத்தில் வந்து இன்றைக்கி ஒரு வேலை செய்யணும்னு நினச்சோம்னா அது செய்ய முடியறதில்ல. அப்போ அது என்னென்னா ஒரு பயிர் இருந்ததுன்னா அந்த பருவத்தில் என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். கண்டிப்பாக களை எடுக்கிற நேரத்தில் களை எடுத்து கொடுக்கணும், உரம் கொடுக்குற நேரத்தில் உரம் கொடுக்கணும், மருந்தடிக்கிற நேரத்தில் மருந்தடிக்கணும். ஆனால் இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் செய்ய முடியாமல் போகுது. அப்போ என்ன ஆகுனா செஞ்சிட்ருக்கிறவங்களுக்குமே ஒரு விரக்தி ஆகி போகுது. எதுக்கு நாம் மாத்திரம் செய்யணும், நம்மளுக்கு என்ன பெரிய விலையாக கிடச்சிட போகுது அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு போய் தான் இன்றைக்கி எல்லாருமே பிளாட் போட்டு விற்கிற இதாகி போச்சு. அப்புறம் என்னென்னா அப்புறம் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் இந்த சர்க்கரைங்கிறது ஒன்று அது உணவு பழக்கத்தில் வந்ததுனால எல்லாம் உடம்புகளுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சிறு வயசுலேயே 65 வயசு வரைக்கும் கூட இருக்க முடியறதில்ல. சின்ன வயசுலேயே சர்க்கரை வரனால ஆரம்பத்துலேருந்தே அந்த மருந்துகள் எடுத்துக்க வேண்டியது வருது. அப்போ உடம்புல என்ன பலம் இருக்குது? எல்லாருமே அந்த முடியாத கட்டத்துக்கு ஒரு கட்டத்துக்கு போயிடுறாங்க. தொடர்ந்து விவசாயம் செய்யணும்னா அவனவனுக்காவது விளைவிச்சுட்டா போதும். விற்பனைக்கு இல்லாட்டியும் கூட நம்மளுக்கு இருக்கிற இடத்துல நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் அந்த மாதிரி ஒரு பழங்கள் அதெல்லாம் உற்பத்தி செஞ்சு சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஒரு பெரிய மன நிறைவு தான். நோய் இல்லாமல் வாழலாம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ்.